எதுக்கோ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னீங்களே, எனக்கு சரியா புரியல கமேஷ். அவர் தானே சஃபாலஜிஸ்ட். ஜான் சார் தானே வந்து விஜய் சாருக்கு சஃபாலஜிஸ்டா இருந்தார் இந்த வாட்டி. சரி, இருந்து முதலமைச்சர் ஆக்குனாரு. அவருக்கு பர்த்டே அதனால ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னது வந்து உங்க டாபிக்கு சேர்த்து சொல்ல வரேன் சார். ஓஹோ, சரி, ஓகே, விஷயத்துக்குள்ள வருவோம். சார் உங்களுக்கு நல்லா புரியும், சும்மா போட்டு வாங்காதீங்க. இல்ல நான் கொஞ்சம் பால் எனக்கு தெரியாது சார். எதை கான்டெக்ட்ல வச்சு சொல்றேன்றதே புரியுது இல்ல சார் உங்களுக்கு? இல்ல எனக்கு சரியா புரியலையே, கொஞ்சம் இன்னும் அழகா விளக்கி சொல்லுங்க. இல்ல இப்ப இந்த விஷயத்துக்குள்ள வருவோமே, சொல்லுங்க. எப்பவுமே தமிழன் எல்லாத்துலயுமே ஒரு முன்னோடியா இருந்திருக்கான். ஆள போறான் தமிழன், உலகம் எல்லாமே. சரி, இந்தியா எல்லாமே வச்சுக்கோங்களேன், உலகம் கூட வேணாம், எங்களுக்கு இந்தியா எல்லாமே வச்சுக்கோங்க. ஏன் சார் உலகத்தை விட்டீங்க? அமெரிக்கா, ரஷ்யா. இல்ல சார், அவர் டாபிக் உள்ள ஆடுறாரு, நீங்க இப்ப சரியா புரிஞ்சுக்கணும். அடுத்து சார், தமிழன் எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் ஒரு முன்னோடி சார். இப்போ முதல்ல நீட்டு பிரச்சனை எங்க சார் ஆரம்பிச்சது? தமிழ்நாட்டுல. விவசாய பிரச்சனை முதல்ல பிஆர் பாண்டியனும் ஐயா கண்ணும் எங்க போய் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஒட்டுமொத்தமா பரவிச்சு. இப்ப நீட்டோட பிரச்சனை ஒட்டுமொத்தமா உங்க மனச ஜான் சார் நிறைச்சிருக்காரு மட்டும் எனக்கு புரியுது. அதே மாதிரி இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு மாபெரும் வெற்றி அடைய வச்சது. அப்ப அந்த இளைஞர்களோட போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாத்தி கொடுக்குது இல்ல? சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஒரு காக்ரோச் பார்ட்டி வந்து அந்த நீட்டுக்கான இளைஞர்கள் எல்லாம் போராடி இந்த அரசையே வந்து ஒரு அமைச்சரையே எடுக்கிற அளவுக்கு, ரிசைன் பண்ற வைக்கிற அளவுக்கு மாத்தி கொடுத்திருக்கு அந்த இளைஞரோட சக்தி. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடியாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா இதே நாடு ஃபுல்லா பரவாதுன்னு நினைக்கிறீங்க? பரவத்துக்கான எல்லா முன்னுதாரணமாக தமிழ்நாடு விளங்குது இல்ல? பரவட்டும் அந்த மாதிரி. இது வந்து ரசிக மனோநிலைன்னு சொல்லுவாப்ல சார். சார் இந்த ரசிக மனோபாவம்னு சொல்றாரு மாணிக்கம் தாக்கூர், அது என்ன சொல்றீங்க? எஸ் டாக்டர் சுமந்த் சார், ஒரு நிமிஷம் சார். காமேஷ் முடிச்சிட்டோம். இஸ் ஸ்பில்லிங் a lot of beans, so நல்லா முடிச்சிட்டோம். சரி இல்ல அப்படி, அதாவது ஒரு நடக்கும் விஷயத்தை தமிழ்நாடு முன்னோடியாக காமிச்சிருக்கு. இதை நான் வந்து சும்மா பேருக்கு சொல்லல, நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வரலாறு. ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், விவசாய புரட்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முதல்ல தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரணமாக ஆரம்பிச்சு வச்சது. அது ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லா பரவி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கும்போது இரண்டு திராவிட அரசியலை ஜெயிக்கவே முடியாது. பிரகாஷ் சார்லாம் சொல்லும்போது சொன்னார், சார் அவர் என்ன அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட் வாங்குவாரா பெரம்பூர்ல அப்படின்னு பேசினவர் தான். இங்க வெறும் ரீல்ஸ் மோகத்துல வந்து அரசாங்கம் பண்ண முடியாது சார். ஒரு 5 சீட்டு முக்கி இப்படி எல்லாம் பேசினவங்க இன்று இப்ப அடுத்த கேள்வி வரும். திராவிட ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கட்சி, ஒரு ஸ்டேட்ல மட்டும் அமைப்பு இருக்கிற கட்சி எப்படி நாடாள முடியும் அப்படின்னு அதை எப்படி எதிர்கொள்வீங்க சார்? அவர் வந்து கிட்டத்தட்ட நீங்க வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சார். இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் 11 முறையில் 9 முறை முதலமைச்சர்களை வென்று கொடுத்த ஒரு சஃபாலஜிஸ்ட், த பெஸ்ட் சஃபாலஜிஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பேர் வாங்கின பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, விஜய் அண்ணாவோட ஆதரவு எனக்கு தான் தேவை. பீகார்ல அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார்னா எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்னோட எந்த உதவியுமோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவருக்கு தேவைப்படாது தமிழ்நாட்டில் அப்படின்ற அளவுக்கு அவர் தெளிவுபடுத்துறாரு. சரிங்களா? இந்த பாயிண்ட். ரெண்டாவது, விஜய்னாவை பொறுத்த மட்டும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை விட கேரளால அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, மகாராஷ்டிரால இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலுமே நீங்க பாத்தீங்கன்னா அவரோட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு. இது டோட்டலாவே கொண்டு போயிருக்காரு, டோட்டலா பண்ணிருக்காங்க. அது வந்து வேற. ஆனா அவர் தமிழனாக முன்னிறுத்தினது தமிழக வெற்றி கழகம் தான். சோ அந்த பாயிண்ட்ல நம்ம பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழன் பிரதமரான எல்லாரும் சந்தோஷப்படணும் இல்ல? ஏன் எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க வாழ்த்து சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நடக்கட்டும், பாசிட்டிவா சொல்லுங்க. வாழ்த்து சொல்லலாமே.
வரட்டும், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, அது என்ன இருக்கு? உறுப்பினர்கள் ஏங்க, இது வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு மட்டும் ஏன் பிடிக்கல? ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க, anybody can aspire. அது டெம்ப்ளேட்லாம் நமக்கு தெரியும். நம்ம சரிதான். அது என்ன இருக்கு? டாக்டர் சுமன், இப்போ வந்து இது வந்து இட் இஸ் நோ மோர் a stray opinion. இதுக்கு வந்து ஒரு ரோட் மேப் இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் வருது. முதல்ல நம்ம ரீல்ஸ்னுடைய தாக்கம் நம்ம ஷோக்கு வரைக்கும் வந்துருச்சு. பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் வந்து பீகார்ல கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்ல. சொன்னாரு டாக்டர், என்னோட இன்டர்வியூல தான் சொன்னாரு. he told டாக்டர் ஹரிஹரன் சார் இன்டர்வியூல சொன்னாரு. இல்ல ஹரி சொன்னாரு. ஒரு நிமிஷம், விஜய் வந்து கேம்பெயின் பண்ணாதான் எனக்கு பீகார்ல ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லல. he is extremely popular. he is extremely popular in Bihar. மத்திய நேரத்துல விஜய் படத்தை இல்ல அவருடைய கேம்பெயின் வந்து எனக்கு பலன் அளிக்கும், பீகார்ல அவர் பாப்புலர்னு சொன்னார். சோ அதான் அவர் பாப்புலர். that was Kamesh's one more thing. Hari, my point is simple. Why restrict to India? Why not US president, ஐநா சபை தலைவர், இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாமே. எதுக்கு இந்தியாவோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? நீங்க பேசுறது இல்ல துடுக்கான பேச்சு இல்லைங்க, நிஜமா சொல்றேங்க. ஒரு டோட்டலி அன்ட்ரைட் அன்டெஸ்டட் நான் நடந்த விஷயத்தை எடுத்து ஒரு முன்னோடியா நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு, ஜல்லிக்கட்டு புரட்சியா இருக்கட்டும், நீட் எதிர்ப்பா இருக்கட்டும், விவசாயிகள் புரட்சியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக முன்னோடியாக தமிழன் நின்று இருக்காங்க. தமிழக மக்கள் மாற்றத்துக்கு முதாரணமாக நின்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இது இந்தியா ஃபுல்லா பரவி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த டெக்ஸ்டிங்ல நீங்க பேசுனீங்கன்னா நான் அதுக்கு வாதம் வைக்கலாம். நீங்க சர்க்காஸ்டிக்கா ஏதோ அங்க இருக்கு இங்க இருக்கு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. சர்க்காஸ்டிக் இல்லைங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறார்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நபரை கொண்டு போய் நாங்க பிரதமர் ஆக்குறோம் இல்ல, அதாவது ஒரு 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 முக்கியமான ஒரு பொறுப்பை நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஒரு சின்ன ஒரு கிளார்க் போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணா கூட அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா. பிரதமர் போஸ்ட்ங்கிறது அப்படி உங்களுக்கு கொச்சப்படுத்துற போஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கான்ஸ்டிடியூஷன் சேஸ். இப்ப வர சார் ஹரி சார் ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ். கான்ஸ்டிடியூஷன் கேன் சே எனிதிங் சார். யார் வேண்டுமானாலும் கான்ஸ்டிடியூஷன் சேஸ் யாரு வேணாலும் எந்த பொறுப்புக்கு வரலாம். ஏன் தெரியுமா அது கொடுத்தாங்க? ஒரு கிளர்க் ஆகிறதுக்கு கூட மினிமம் 10வது படிச்சிருக்கணும். ஆனா நாட்டுக்கே தலைவராத்துக்கு மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணமும் நேர்மையும் நீதியும் இந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய இந்த சமுதாயத்தை அதாவது வந்து வளர்க்கறதுக்கு அந்த எண்ணம் இருந்தா போதும் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்க தவிர எங்கேயுமே படிச்சுட்டு இந்த தகுதியில வரணும்ன்ற கிடையவே கிடையாது. அனுபவம் இருக்கணுங்க. ஒரு பதவினா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் எதுக்காவது உழைச்சு அந்த அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க. நீங்க சொல்றது அபத்தமா இருக்குது. டாக்டர் சுமந்த், நீங்க அமெரிக்க ஜனாதிபதி சொன்னீங்கல்ல, எந்த அரசியல் அனுபவம் இல்லாத டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஹரி, அதை நான் முழுமையா ஏத்துக்க மாட்டேன். டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் பீன் கனெக்டட் வித் பாலிடிக்ஸ் ஃபார் 20 years. அவர் வந்து as a candidate கடைசியில வராரு. அந்த இஷ்யூ இருக்கலாமே தவிர அவர் எல்லா அரசியல் நிகழ்வுகளிலும் அவருடைய தலையீடு பல ஆண்டு காலமாக கருத்து சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். அவர் வந்து காங்கிரஸ்மேனா இருந்திருக்கிறாரா, செனட்டரா இருந்திருக்கிறாரா, கவர்னரா இருந்திருக்கிறாரா? ஹரி, நீங்க இப்போ அமெரிக்காவின் நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அது சரி, நான் சூப்பரா பண்ணிருக்காரு. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஹரி. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அதற்கு உழைத்து அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும்ங்கிறது தான் நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கத்துக் கொடுக்குறாங்க. சோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நான் இப்ப இதே வந்து ஒரு 10 வருஷம் முதலமைச்சரா இருந்து சிறப்பான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பிரதமர் ஆக விரும்புவதுங்கிறது டோட்டலி நியாயம். அதை யாருமே வந்து அதை தட்டி கேட்க முடியாது. ஆனால் வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீக் விக்டரி, ஒரு ஃப்ளூக் விக்டரி. அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நான் இன்னொரு 6 மாசத்துல நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருவேன்னு பேசுறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு முதல்ல நல்லது செய்யுங்க சார். முதல்ல தமிழ்நாட்டுக்கு கவர்னன்ஸ் கொடுங்க. இப்போ திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு இருக்காரு. திட்டத்தை எல்லாம் எப்ப ஆரம்பிப்பாருன்னு தெரியல. காமேஷ், நான் மற்றவங்கள்ட்டே போறேன். They've been spectators.
கமேஷ், சார் சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டை மாற்றத்துக்கு வந்திருக்கீங்க, இதுக்கே பெரிய முயற்சி தேவை, அதுக்குள்ள அடுத்து போறீங்க. இல்ல சார், இப்போ சுமந்த் சார் என்னவா சொல்றாரு அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 10 வருஷம் மினிமம் வந்து 15 வருஷம் மோடி மாதிரி காட்டுங்கன்னு அவர் சொல்லி காட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், மோடியே இல்ல மன்மோகன் சிங் 40 வருஷம், அடல் பிஹாரி வாஜ்பாய் 35 வருஷம், எல்லாரும் இந்திரா காந்தி 20 வருஷம், ராஜீவ் காந்தியை தவிர எல்லாரும் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலம் உழைத்துத்தான் பிரதமர் ஆகியிருக்கிறார்கள். யாருமே வந்து இன்னைக்கு வந்து நாளை காலையில பிரதமர் ஆகல. கேட்போம் கமேஷ் சார். ஒரு நிமிஷம் சார். நீங்க சொன்னது எப்படி இருக்குன்னா, அப்ப வந்து ஒரு 30 வருஷம் உழைக்கணும் பிரதமர் ஆகுதுக்குன்னா, ஒரு 10 வருஷம் உழைக்கணும் முதல்வர் ஆகுதுக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க விஜய் நான் வந்து டைரக்டா ஒரு எம்எல்ஏ ஆகும்போதே முதலமைச்சரா உள்ள வந்திருக்காரு சார். பாயிண்ட் குள்ள வருவோம் நம்ம. இட் இஸ் a question என்னன்னா சார், அந்த காலத்துல வந்து சார் இன்னைக்கு எவல்யூஷன் சொசைட்டிலையும் வேர்ல்டுலயும் வந்து எவல்யூஷன் மாறிக்கிட்டே இருக்கு, குயிக் சேஞ்சஸ் போய்கிட்டே இருக்கு. நீங்க அந்த பாயிண்ட்ல வரணும். அது அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு வரலாறு பேசுற இடம் இங்க இல்ல. நாங்க என்ன தெளிவுபடுத்துறோம் அப்படின்னா, எஸ் வந்தாரு, எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் தரீங்களா, இந்த 100 நாள்ல என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க நான் உட்காந்து ரைனா சொல்லிக்கிட்டே வரேன். என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, ஊழல் மலிஞ்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் வைக்கிறேன், லைவாக சட்டசபையில கொடுத்திருக்காரு. அந்த மக்கள் இன்று நான் வந்து பார்த்தேன், நான் ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறேன், அந்த இடத்துல ஒரு பொம்பளைங்க உட்கார்ந்துகிட்டு சீரியல் பார்த்திருந்த பொம்பளைங்கள், கேம் ஆடிட்டு இருந்த பசங்க இன்னைக்கு சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அரசியல் பக்குவம் கொண்டு இருக்காங்க. அப்ப புளுக்லா வந்து ஜெயிச்சாருன்னா 1,72,00,000 மக்கள் ஓட்டு போட்டது வந்து நீங்க வந்து என்னவா சொல்றீங்க? அப்போ